அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் ஜூஸ் போட போகிறோம். இது வாங்கி 4 நாள் ஆச்சு. பாருங்க, மேலே இருக்கிறதே மாடி போச்சு. மனம் சூப்பராக மணக்குது. ஆனால் எப்படி இருக்குது தெரியலை. கட் பண்ணிடுவோம். நல்லாத்தான் இருக்குது. புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கான்னு தெரியலை. வெறுவாயில் சாப்பிட்டோம்னா பல்லெல்லாம் பூச்சி அடுத்து வேறு எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால் ஜூஸை போட்டோம்னா மடமடம் குடிச்சுனா சூப்பராக இருக்கும். நல்லா கட் பண்ணி க்ளீனாக எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் உள்ள காம்பை எப்போவுமே எடுத்துருங்க ஜூஸ் போடும்போது. இதுதே நம்ம சாப்பிடும்போது நாக்குக்குள்ளே ஒரு மாதிரி காரல் மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அதனால் நடுவில் உள்ள காம்பை எடுத்துருவோம். ஸ்லைஸாக போடுறாங்க, அதெல்லாம் உண்மையாக என்னன்னு தெரியல. இந்த அப்படியே முழு பழத்தில் அப்படியே துண்டாக அப்படியே எடுக்கிற மாதிரி ஒரு பீஸை நம்ம எடுத்தோம்னா வரமாட்டேங்குது. அது பொய்யா உண்மையா என்னன்னு தெரியலை. எடுத்தாச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இந்த பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும். இனிப்பாக இருக்குது, ரொம்ப புளிப்புலாம் இல்லை, அதான் இனிப்பாக இருக்கு. நல்லா ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. எல்லா பழத்தையும் கட் பண்ணிட்டேன். இது கூட நம்ம சீனி சேர்த்துக்கலாம். சீனி விருப்பப்படாதவங்க நாட்டு சக்கரை தேன் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால நான் கம்மியாகவே சீனி சேர்த்துக்கிறேன், ரொம்ப வேண்டாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டிடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கெட்டியாக இருக்குது, தண்ணியே சேர்க்கலை, பழத்தில் உள்ள தண்ணியே போதும். இதை வடிகட்டிடுவோம். அப்படியே குடித்தோம்னா வாயில் தட்டுப்படும். அதை வடிகட்டிடலாம். வடிகட்டின பிறகு திரும்படியும் ஜாரில் அதை போட்டு கொஞ்சம் சீனி சேர்த்து நல்லா அடிச்சிருங்க. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஐஸ் க்யூப் போட்டு கிளாஸில் சேவ் பண்ணிட வேண்டியதான். டேஸ்டியான கடையில் வாங்கினா தண்ணியாக இருக்கும் பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சது எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக இருக்கு. மீச வந்துச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.